ஏய் பத்மா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி மேல பார்த்து நாக்க நீட்டிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க ரெண்டு பேரோட நாக்கால தான் இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு விஷயம். என்ன விஷயம்க்கா? மூக்க தொட முடியுதான்னு பார்த்தோம். மூக்க தொடர்றதுல என்னடி பெரிய விஷயம்? தொட்டுட்டு பாத்தியா? மச்சான் வாங்க தொட்டு காட்டுவோம். ரெடி ரெடி 1 2 3. தொட்டுட்டு பாத்தீங்களாப்பா? ஏங்க விரலால இல்ல, நாக்கால மூக்க தொடணும். நாக்காலையா? ஆமா, நாக்கால மூக்கு தொட முடியுமான்னு பார்த்தோம். ஆனா நமக்கு தான் நிறைய வேலை வெட்டி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இது ஒரு விஷயம்னு இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. போடி போய் வேற வேலை இருந்தா பாரு போ. இதுவும் முக்கியமான வேலைதான், உங்களால முடியுமா? ஏண்டி நம்ம என்ன சின்ன குழந்தைகளா இப்படி எல்லாம் விளையாடுறதுக்கு? பத்மா உன்னால ஏன் முடியல? ஏன் கேக்குறனா, நீ நாக்கால காதையே தொடுவியே. உனக்கு தான் நாக்கு ரொம்ப நீளமாச்சே. மூக்க தொடர்ந்து உனக்கு என்ன கஷ்டமா என்ன? என்ன கிண்டலா? செஞ்சு பாருங்க அப்ப தெரியும். நீ வா பார்வதி. போ, பெரிய விஞ்ஞானிங்க வந்துட்டாங்க. ஏமாமா என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? நாக்கால முக்க தோறதுன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா என்ன? அதானே, நாக்கு நீட்டி அப்படியே வளைச்சு தொட வேண்டியதானே? வளையும் எங்க தொட்டு பாருங்க பாப்போம். தொடுங்க. தொடுங்க. உளுந்துராதீங்க மாமா, உளுந்துராதீங்க. என்ன மச்சா முடிய மாட்டேங்குது? அப்படியா? முடியலையா? இப்ப பாருங்க மாமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா என்ன? இப்ப நான் பண்றேன் பாருங்க. நல்லா 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 தொடுங்க தொடுங்க. மாமா கஷ்டமா தான் இருக்கு மாமா. இருங்க இருங்க பாப்போம். என்ன மாமா? நான் வேணா உங்க ஊக்க தொடவா மாமா? சிவா அண்ணா, அண்ணி என்ன பண்றீங்க? மாமா அது ஒண்ணு இல்ல தங்கச்சி, நாக்கால மூக்க தொட முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன இது? அக்காவும் பார்வதியும் சொன்னாங்க நாக்கால மூக்க தொடுறது கஷ்டம்னு. அண்ணி அங்க பாருங்க. நீயே இத கேளு சாரு. நான் இவங்கிட்ட ஒரு பெட் கட்டினேன். அதுல அவன் தோத்தா எனக்கு கிஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். நான் ஜெயிச்சுட்டேன். இப்ப எனக்கு கிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஏய் என்ன நீ இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? சாரு நீ போ. நீ பேசாம இரு. சீட்டிங் ஃபெலோ. நீயே சொல்லு சாரு. பெட்ல தோத்துட்டா ஜெயிச்சவங்க கேட்டத கொடுக்கணும்ல? மாயா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? நீ நியாயமா சொல்லு. செய்யணும் தானே, அதானே ரூல்ஸ். ஆமா மாயா, செய்யணும். கேட்டுக்கிட்டியா? அவனை கிஸ் கொடுக்க சொல்லு சாரு. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உங்களுக்குள்ள பேசிக்கோங்க, நான் போறேன். ஏய் இரு சாரு, நீ நியாயமான முடிவை சொல்லிட்டு போ. சேனு, அவதான் ஜெயிச்சிட்டால, அப்போ அவ சொன்னதை செய்யுங்க. அப்படி சொல்லு சாரு. தேங்க்யூ. சரி. என்னதானா பிராக்டிஸ் பண்ண போலையா? மூட் அப்செட்டா இருக்கு. ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னே தெரியல. யார பத்தி சொல்ற? என்ன விஷயம்? தெளிவா சொல்லு. அந்த சாரு மாயா லைஃப கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. இந்த டவுட் தான் நமக்கு அப்பவே இருந்துச்சு. இப்பதான் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. கன்ஃபார்மா? எப்படி? அந்த மாயாவை விரட்டுற வேலைய நான் பாத்துக்கிறேன். இப்பதான்
அந்த சாரு கிட்ட பார்வதி சித்தியும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சீனு மாமா மனச எப்படியாவது மாத்திரு, நான் அவனுக்கு உன்னையே கட்டி வைக்கிறேன்னு பத்மா அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவளும் சரின்னு சொல்றான். அப்ப நாம நினைச்சது கரெக்ட் தான். அப்ப அவளுக்கு நிஜமாவே பார்வை போகலையா? அவளுக்கு பார்வையெல்லாம் போகல. அன்னைக்கு நானும் மாயாவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்ப பத்மா சித்தி சீனு அவளை கட்டி வைக்க தான் சாருவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. மாயா பாவம் என் லைஃப காப்பாத்த போய் தான் மாயாக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த சாரு நினைச்சத மட்டும் நடக்க விடவே கூடாது. நான் வேணா அப்பா கிட்ட போய் சாருவுக்கு கண்ணு தெரியும் நடிக்கிறான்னு சொல்லவா? சரியான ப்ரூஃப் இல்லாம நீ போய் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் பத்மா சித்தி இதுக்கு இன்னொரு பிரச்சனை வேற பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நீ சுமார். சரிதான், ஆனா அவ வேற ஐடியாவோட வந்திருக்கா. அது நடக்க விடக்கூடாது. மாயாவை வெளியே அனுப்பதான் பிளான் பண்றாங்க. மாயா நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. சொல்ல போனா என்னாலதான் அவளுக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நான் அவளுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. இப்ப மாயா லைஃப காப்பாத்தணும். அதுக்கு இந்த சாருவை வீட்டை விட்டு அனுப்பணும். அவ மாயாவை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாள, அவ இந்த வீட்டை விட்டே ஓடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். அதுதான், ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. இரு, உடனே கேட்டா எப்படி வரும்? யோசிக்க வேண்டாமா? என்னாச்சு தானா? இந்த முதல்ல தண்ணி குடி.